ஹரே ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பட்டர் திங்கிற சாமிக்கு பக்கத்திலே மட்டன் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. வீராயி இதராவ். எதுக்கா கூப்பிட்ட? ஒழுங்கா ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறியா? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தே? ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன். ஆப்பம்? ஓ, நடுவுல உப்பலா இருக்குமே அது? நடுவுல உப்பலா இருந்தா ஆப்பம், தட்டையா இருந்தா தோசை. இப்ப எது கூப்பிட்டியா? அரே வீராயு, என்ன இது? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அதுவும் சாமி மதுரை வீரனை இங்க வச்சுக்கிட்டு சாராயத்தை இங்க வச்சிருக்கியே, என்ன இது? இந்த பாரியா, நீங்களும் நானும் புருஷ மஞ்சாதி. உங்களுக்கு கிருஷ்ணசாமி எம்புட்டு முக்கியமோ அம்புட்டு முக்கியம் எனக்கு மதுரை வீரன் சாமி. இன்னைக்கு தழுகல போட்டு சாமி கும்பிடுற நாள். அதுக்காகத்தான் கறியை வறுத்து வச்சு விட்டு ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க வேற வள வளன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அரே, இன்னைக்கு சைவம், மட்டன் கூடாது. முறுக்கு சுடு, பால் பணியாரம் செய். சின்னதா உருண்டையா இருக்குமே, என்னது? சீடே சுடு, சீடே சுடு. இந்த கரண்டியாலே சுட்டு விடுவேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, பழசையெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களே. அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் வளையல அடமான வச்சப்போ என் கைய புடிச்சுக்கிட்டு நாம 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம், வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம், சாமி விஷயத்திலேயோ வேற எந்த விஷயத்திலேயோ நம்ம 2 பேருக்குள்ள தகராறே வராதுன்னு சொன்னீங்களே. சொல்லுச்சு. இன்னைக்கு உன் சாமிக்கும் என் சாமிக்கும் ஒரே நாள்ல பர்த்டே வந்துருச்சு. அதுக்கு இப்ப என்ன பண்றது? அரே, முறுக்கா சீடையா, ஆப்பமா மட்டனா, டிசைட் பண்ணிக்கோ. அம்மாஜி, அடுப்புல என்னத்த வச்சிட்டு வந்திய? கருகிற வாசம் அடிக்குது. வாடி என் மவளை, அது கிடக்கு. நீ ஏன் நாயத்தை சொல்லு. இங்க பார், இது ஏன் புண்ணு. சீதாஜி, சுப்ரகோ, இப்படி கூப்பிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பயல எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க. சேட்டு பொண்ணு போகுது, சேட்டு பொண்ணு போகுதுன்னு. அரே பேட்டி, புண்ணே புண்ணுன்னு சொல்லாம வேற என்ன சொல்றே? ஏண்டாயி, இந்த ஆளுகிட்டயா சொல்ற? இவங்க வாயில வசம்ப வச்சு தேய்ச்சாலும் வார்த்தை ஒழுங்கா வராத. இந்த பாருமா, இன்னைக்கு நம்ம வீட்டுல எந்த சாமியை கும்பிடுறதுன்னு நீ ஏன் சொல்லு. சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. காலையில கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி, ரவைக்கு மதுரை வீரனுக்கு படையலு. சரி சரி, என் மவ சொன்ன மாதிரி காலையில உங்க சாமிக்கு, ரவைக்கு எங்க சாமிக்கு. அம்மா, செய்யக்கடையில துணியை கொடுத்துருக்கேன், போய் அளவு கொடுத்துட்டு வந்துடுறேன். வாதாயி. அரே, வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் போடுது. என் புண்ணுதான் பாலம். எங்கடா கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு நம்ம தொழிலாளிகளுக்கு எல்லாம் விருந்து. தொழிலாளிகளுக்கு எல்லாம் அந்த விருந்து, முதலாளிகளுக்கு இந்த விருந்து. இத கொஞ்சம் புடி. அவசரப்படாத, இத நீ புடி. ஐயோ, லிக்கர். ஆமா, இது நிக்கர். இதுல இருந்து எடுத்த லிக்கர். ஆமா, இதெல்லாம் நீங்க சாப்பிட கூடாது. ஆமா. அடப்பாவீங்களா, இது எனக்கு இல்லடா, உங்களுக்கு. ஐயோ, நோ நோ, we won't. I want. வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச ட்ரெயினை யூஸ் பண்றீங்க, பிளேனை யூஸ் பண்றீங்க, அவனோட ஒயினை யூஸ் பண்ண கூடாதோ? எப்படி? இதெல்லாம் நடமாடும் கடைடாது. சோடா இருடா. கீழே லூஸ் ஆகுது. ஓ, இதுவா? இனிமே இது தேவையில்லை. ஆதாமும் ஏவாளும் மானத்தை மறைக்க துணி போட கத்து கொடுத்தாங்க. இந்த தாய்மாம உங்க கவலையை போக்குறதுக்கு தண்ணி போட கத்து கொடுக்கிறேன். ஆதாமும் ஏவாளும் இந்த தாய்மாமனும் ஒண்ணு. ஆமா, குழந்தையா இருக்கும் போது பால் குடிக்கணும், பையனா இருக்கும் போது காப்பி டீ குடிக்கணும், பெரியாள் ஆனதுக்கு பிறகு பிராண்ட் டீ குடிக்கணும். சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கா? ஐய பொண்ணுங்க, மாமா, ஐய இத குடிங்க. அப்படி இல்லைன்னா உயிரை விடுங்க. புடிங்க, அப்படியே அடிங்க. சரிங்க சரிங்க. ஏய், மாமாவை நினைச்சுக்க, எனக்கு நீ உன் மாமியை நினைச்சுக்க. என்னடா ப்ரொஃபசர், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. வேகாத வெயிலையும் மெட்ராஸ்ல கோட்டு போடுறதா 2 பேர் தான். ஒண்ணு நீ, இன்னொன்னு விஜிபி பிரதர்ஸ். யார் இந்த பையன்? எக்ஸிபிஷனை காணா போன குழந்தை மாதிரி பேந்த முடிக்கிறான். He is my brilliant student. பிஎல் படிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட தான் ஜூனியரா சேர்வன அடம் பிடிக்கிறான். அவனை வச்சு நீ பெரிய ஆளாவு. வாட்ஸ் யுவர் நேம்? MRSKV ஜெயபாஸ்கர். என்ன படிச்சிருக்க? BSc BL. அது என்ன, அது BSc BL? அது மெடிக்கல் சேரணும்னு BSc முடிச்சேன் சார். சீட்டு கிடைக்கல, BL தான் கிடைச்சது, அதான் படிச்சிட்டேன். அப்போ BL சீட் கிடைக்கலனா பிகாம் படிச்சிருப்பியா? லட்சியம் இல்லாம வக்கீலுக்கு படிச்சாலும் எனக்கு தேவையில்லை. கெட் அவுட். கெட் பேக். நீ மட்டும் என்னடா லட்சியத்துக்காக பச்ச? உங்க அப்பன வக்கீலு, உன் தாத்தா வக்கீலு, பழைய கோட்டு வீணாக கூடாதுன்னு வக்கீலுக்கு படிச்சவன் நீ. So don't ask silly questions. Ask intellectual question. அறிவுபூர்வமா ஏதாவது கேளுடா. மிஸ்டர் ஜெயபாஸ்கர், ஒரு குடும்பத்துல மூத்த பையனுக்கு தான் சொத்து சேரணும்னு அப்பா உயிர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிடுறாரு. ஆனா அவருக்கு பிறந்ததும் 2 குழந்தை.
2 பேருமே சொத்து எனக்கு தான் வேணும்னு சொல்றாங்க. நீங்க யாருக்காக வாதாடுவீங்க? நான் 2வது பிறந்த குழந்தைகிட்ட வாதாடுறேன் சார். ஏன்னா கர்ப்பப்பையில முதல்ல ஒரு கரு உருவாகுது, அது முதல் குழந்தை. 2வது ஒரு கரு லேட்டா உருவாகுது. ஆனா பிறக்கும் போது 2வது உருவான கரு முதல் குழந்தையாவும் முதல்ல உருவான கரு 2வது குழந்தையாவும் பிறக்குது. மருத்துவ ரீதியா முதல்ல உருவான கரு தான் மூத்த குழந்தைன்னு நிரூபிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு கேஸ முகமது அலி ஜின்னா 2வது பிறந்த குழந்தைக்காக வாதாடி அவன் தான் மூத்தவன் நிரூபிச்சு சொத்தை வாங்கி தந்திருக்காரு சார். மிஸ்டர் ஜெயபாஸ்கர், சார் நீங்க சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கே நீங்க வேலைக்கு வரலாம். என்ன பாஸ்கர் தயங்கி நின்னுட்ட? தைரியமா உள்ளவா. அம்மா. வாங்க ராமையர் வாங்க. யாரு அம்பி கண்ணெல்லாம் பெருசா இருக்கு? சார் கிட்ட புதுசா ஜூனியரா சேர்ந்திருக்கான். அதானே பார்த்தேன். காலங்காத்தால கேட்டு வாசல்ல நின்னுட்டு அந்த மொழி முழிக்கிறச்சே நினைச்சேன் இந்த ஆத்துக்கு ஜூனியர் ஆசிரியத்துக்கு தான் வந்திருக்கணும்னு. என்னப்பா பேரு? MRSKV ஜெயபாஸ்கர். நன்னாவே இருக்கு. உன்னை பாஸ்கின்னு கூப்பிட்டமா? சேச்சா சேச்சா, வர வர நம்ம பிளாட்ல குடியிருக்கிறவா ஒத்துருக்கான ஒரு பயமே இல்லாம போயிடுது. பேசாம ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புங்க சொல்றேன். பின்ன என்ன 1ஆம் தேதி வர வேண்டிய வாடகை 4ஆம் தேதி அனுப்புறா. என்ன டிபன் கேரியரை மறந்துட்டேனே. as usual புளியோதரையும் தயிர் சாதமும் வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. இவாளுக்கெல்லாம் பொறையும் டீம் போறோம், அதுலதான் வைட்டமின் சி இருக்கு. வாங்க. எங்காத்த வண்டி கவாஸ்கர் மாதிரி முதல்லதான் ஸ்டார்டிங் ட்ரபிள், தள்ளினா செஞ்சுரி தான். இந்தாங்க டவல மறந்துட்டேன் ராமையர். கேஸ் கட்டியே சீக்கிரமா போய் தள்ளுங்க. கோர்ட்டுக்கு எப்படி சார் வருது? போறதுக்கா? ஒண்ணு செய், மாமி கிட்ட போய் நீ என்ன செய்யணும்னு கேளு, அவங்க சொல்லுவாங்க. புறப்படியா? பெருமாளே, ஆடம்பரம்னு மனுஷா ஏன் தான் காசை கரியாக்குறாளோ தெரியல. அம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். கொண்டு குடிச்சுக்கோ. ஏன்பா ஏமா இப்படி கஷ்டப்படுறீங்க? வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்க வேண்டியதானே? ஏன் நோக்கு என்ன வேலை? வழக்கமா எங்களை வரண்ட வர ஜூனியர்ஸ்க்கெல்லாம் இந்த கிச்சன்ல தான் ட்ரைனிங்கே ஆரம்பம். தண்ணி குடிச்சிட்டியோன்னோ? குடிச்சிரும். குடிச்சிட்டு லா பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசுல நன்னா ஒரு தடவை தியானம் பண்ணிட்டு டேபிள்லாம் இறஞ்சி கிடக்க பாரு, சத்த கிளீன் பண்ணிடு. என்ன தண்ணி குடிக்கலையா? குடிக்கிறேன். சமைக்க தெரியுமோனோ? தெரியாது. நான் கத்து தரேன். வெரி சிம்பிள். ஐயா, என்ன புதுசா கோர்ட்டுக்கு வந்த வக்கீல் ஆட்டமா மச மசன் முடிச்சுட்டு ப்ரொசீட். ஐயா கிட்ட வேலைக்கு சேர்ந்த உடனே கேஸ் கட்ட கையில கொடுத்து அப்படி கோர்ட்டு கூட்டிக்கிட்டு போவார்னு ஒரு கற்பனையோட இருந்தேன். முட்டைக்கோச வெட்ட சொல்றீங்களே. வந்த அன்னைக்கே கோர்ட்டுக்கு போனோங்கிற ஆசை வந்துடுதா? இப்போ நீ லா காலேஜ்ல ஜாயின் பண்ற, சேர்ந்த அன்னைக்கேவா டிகிரியை தூக்கி கையில கொடுத்துருவா? இல்லையே, 2 வருஷம் கழிச்சு தானே வாங்கிக்கிற. அதே மாதிரி இந்த ஆத்துலயே இரு. சாரண்ட வர கட்சிக்காரால எல்லாம் நன்னா பாத்துக்கோ. சார் அவளோட ப்ராப்ளத்தை எல்லாம் எப்படி சால்வ் பண்றாருன்னு பார்த்து புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோ, சிம்ஹா மாதிரி நிக்கலாம். கேஸ் நடத்த 5-6 வருஷம் ஆகும் போல இருக்கே. ஏறத்தாழ ஆகும். ஐயோ, அதுக்குள்ள நான் மனப்பாடம் பண்ணி வச்சு ஈபி கோல இடியாப்ப மாதிரி கரைஞ்சிருமேமா. ஏமா சிரிச்சீங்களா? ஆமா, நல்லா இருக்குது. நாட்டாம வீடு இவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஊருக்குள்ள நாட்டாம பெரிய மனுஷன். நம்மள நாட்டாமைக்கு தெரியுதோ இல்லையோ, நாம நாட்டாமைய அசத்திர வேண்டியதுதான். பொம்மை நாய் குலைக்குது. ஐ, எலும்பு கூடு. நாட்டாம சின்ன வயசுல இருந்த எலும்பு கூட. ஐ, கோலைசு. அடாடாடாடா, ஆங்காங்கள வாங்கினது இன்னும் உருகாமலே இருக்கு. திரும்பி ஆங்காங்க போனா தான் உருகுமா? ஆஹா, எவ்வளவு பெருசு. என்னை தொடாதே, நான் மோசமானவன். தொட்டா என்ன பண்ணுவேன்? என்ன உப்பு கறிக்குது? யார் நீ? இந்த வீட்ல நான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். நாட்டாமே, நீ நல்ல ரசிகையா. உன் அகலமான மனசுக்கு தகுந்தபடிதான் அகலமான ஆளா வச்சிருக்க. உன்னை சுத்தி வர்றதுக்கு 1 வாரம் ஆகும் போல இருக்க. உன் பேர் என்ன? காமினி. காமினி. ஐயா, உன்னை இறுக்கி சுருக்கி காமினிய காமின்னு கூப்பிட்டுமா? நெருப்பு பிஞ்சு போயிடும். நெருப்பு பிஞ்சு போயிடும். தச்சிருங்க. மறுபடியும் சொல்றேன், நெருப்பு கிளிய அடிப்பேன். தச்சிருங்களேன்னு. யார சொல்றீங்க? எனக்கு தெரியாம என்கிட்ட சொல்லாம என் தோப்புக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சுட்டான்.
பிறந்த தோப்புக்குள்ள மாடு நுழைஞ்ச மாதிரி. யோ, என்னையா அது? பிறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே வச்சுக்கீங்களேன். நான் என்ன இலக்கியத்தையா மாத்திட்டேன்? நாயத்தானே மாடா மாத்திருக்கேன். சரி வச்சுக்கோ. ஆமா, நீ சொல்லத்தானே வந்தேன். சொல்ல வேண்டாம். ஏன்? தெரியும். சரி, நாட்டாம இது என்ன வேஷம்? யோ, பேண்ட் செட் போட்டா வேஷமா? எங்க ஹாங்காங்ல? என்னது ஹாங்காங்க உங்களுதா? எஸ், ஒரு தடவை அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டா அது நம்ம ஊர் தான். அது எப்படிங்க? ஒரு தடவை உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், உங்க வீடு என் வீடு ஆயிருமா? இருக்க இடம் கிடைக்காம பிழைக்க வழி இல்லாம நீ அம்பல வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க. இத பத்தி உனக்கு தெரியாது. பட்டணத்தையே ஒழுங்கா பார்க்காத நீங்க ஹாங்காங் போயிட்டு வந்துட்டீங்கல்ல, இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்க. ஐயா ஒரே ஜலவந்திரி. ஜலவந்திரியா? ஹாங்காங் கலந்த தமிழ் பேசுறான். டேங்க்ல தண்ணி ஜாஸ்தின்னு சொல்றான். இந்த தண்ணியா? யோ, அந்த தண்ணி இல்லப்பா, குடிக்கிற தண்ணி. நான் எந்த தண்ணிய குடிச்சாலும் கலக்காம குடிக்கிறதே இல்ல. அப்படியா? நாட்டாம உங்க ஹாங்காங்ல இருந்து ஏதாவது. என்ன வேணும்? பாட்லஸ்திரி. ஓ, பாட்லோஸ்திரி. என்னய்யா பாட்லோஸ்திரி பிளாஸ்திரி மேஸ்திரின்னு? அத நான் தரேன். ஏய், ஏற்கனவே நான் கலக்கி வச்சிருக்கிறேன். அதை எடுத்துட்டு வா. கலக்கவஸ்திரி. அதுல ஒரு கிளாஸ் நீ குடிச்சிட்டேன்னா மட்டையாகிடுவேன். ஆனா உன்னால குடிக்க முடியாது. இத விட தாத்தாவெல்லாம் குடிச்சிருக்கேன். காய்ச்சின இடத்திலே உட்கார்ந்து. Cheers, huh? யா, Because Hong Kong, huh? Yes. Hey, huh? எப்படி? அதுல கையை விட்டு ஆட்டினா தண்ணி வருது, அதுல வரல, இதுல வரல. வரவே வராது. வராதா? நாட்டாமே கல்யாணம் பண்ணி வச்சு குடும்ப கட்டுப்பாடு பண்ணது மாதிரி கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலையே. அதான் ஹாங்காங் அண்ணாமலை. எப்படி? சுத்தி தடவுனாலும் ஒண்ணும் வரமாட்டேங்குதே.